ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு, அதுவும் இல்லாமல் குறைஞ்ச நேரத்தில் வந்து நம்ம எப்படி ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறது அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய சிக்கன் கிரேவிஸ், பிரியாணி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சிங் பவுலில் வந்து 750 கிராம் அளவு சிக்கனை வந்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடியை போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஏன் சேர்க்கணும்னு நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவருக்காக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்புறம் 3 மிளகா வத்தலை வந்து அப்படியே கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிளகா பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசால் பொருள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி பவுடர் வந்து நல்லா கிரேவி வந்து திக்காக கிடைக்கும், அதனால தான். அப்புறம் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பட்டை வகை எதுவுமே சேர்க்காதனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரம் மசாலாவே ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். அந்த சிக்கன் கிரேவி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லா காரசாரமாக சூப்பராக வரும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளியை வந்து மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதையில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கையில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக, எல்லா மசாலும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து இந்த பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் பயங்கரமாக சூப்பராக தரும். இந்த ஆனியனை போட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகை வந்து போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த சிக்கன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 18 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த கணக்கில் நீங்கள் சிக்கன் வந்து நீங்கள் ஃப்ளேம் வைக்கிறத பொறுத்து அது வந்து வேகும். நான் வந்து மீடியம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் அளவுக்கு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா ஹை ஃப்ளேம் இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே அந்த சிக்கன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணியெலாம் வெளில வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு 18 நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, 18 நிமிஷம் கழித்து கிரேவி வந்து நல்லா கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம மல்லி பவுடர் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம், அதனால இருந்தும் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற வைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக புதினா தழையை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.